இது திரும்ப வர வேண்டிய நேரம். It's time for comeback. நீ திரும்ப வர வேண்டிய நேரம். நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து திரும்ப நீ எழும்பி வர வேண்டிய நேரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் விழுந்திருக்கலாம், ஒரு பிரச்சனைக்குள்ளே விழுந்து நாசமாய் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இது திரும்ப வர வேண்டிய நேரம். நான் இந்த சர்ச்சுக்கு சொன்னேன், இந்த 2020 வருஷம் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய திருச்சபையில செய்வார். உன்னை கர்த்தர் திரும்ப அவர் வர சொல்லுகிறார். இது நீ திரும்ப வர வேண்டிய நேரம். சொல்லுங்க வாய்க்கிறது, நான் திரும்ப வர வேண்டிய நேரம், நான் திரும்ப எழுந்த நேரம், நான் உயர நேரம். Come on church, இது நீங்க மேல வர வேண்டிய நேரம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்யும்படி விரும்புகிறார். Hallelujah. Rikabashe Libo Ramarada Maria. Hallelujah. உட்காரலாம். கடவுள் என் வாழ்க்கையில செய்த காரியத்தை வைத்து உங்க மத்தியில் பேசும்படி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். கடவுளுடைய வார்த்தை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களை மாற்றி அமைக்க வல்லமையுள்ளது தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 16 வரை. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். ஆமென் சொல்லாமே. பின்பு உபத்திரவப்படுவீங்க, ஆனால் நீங்க மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு திரும்ப வருவீங்க. கர்த்தர் சொல்றார், இந்த மாதம் கர்த்தர் உனக்கு மிகுந்த பொருட்களை கொடுத்து உன்னை திரும்ப வர வைக்க போகிறார். நீ பட்ட பாடு உண்மை, நீ வாழ்க்கையில பிரச்சனையில் இருந்தது உண்மை, வாழ்க்கையில போராட்டத்தில் இருந்த உண்மை, கடன் தொல்லையோடு இருந்தது உண்மை, வட்டி கடனோடு இருந்தது உண்மை, உன் பிள்ளைகளை ஃபீஸ் கட்ட, உன் கரண்ட் பில்லை கட்ட, உன் தண்ணி பில் கட்ட, உனக்கு பெட்ரோலுக்கு, உன் தேவைகளுக்கு, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை திரும்ப மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். உட்காருங்க. நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். சொல்லுங்க, திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 2 காரியம் பேசுறார். ஆபிரகாமே கதையை சொல்லாரு, இந்த ஜாதி உன் ஜனங்க எல்லாரும் ஒரு அடிமைத்தனத்தில் 4 வருஷம் அடிமை இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் நான் அவங்களை திரும்ப நிறைய பொருளோடு கொண்டு வருவேன். அவர் அந்த கதையை சொல்ல 2 வாக்குத்தத்தம் பண்றார். அந்த 2 வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது அவனுடைய மகனத்தை பற்றி பேசாரு. ஆபிரகாமே நல்ல வயசுல என்ன சொல்றாரு, நீ சமாதானத்தோடு பிதாக்கள் எடுத்து சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். என்ன வயசுல? டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுவாங்க, நீ சீக்கிரம் செத்துருவான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வால்டர் ராஜமனே, நீ நல்ல முதிர் வயதில். ஆமென். என்ன வயசு? முதிர் வயசா நல்ல முதிர் வயசா? அப்படின்னா பல்லு இருக்குமா பல்லு இருக்காதா? ஏன்னா நல்ல முதிர் வயசு. கண்ணு விளங்குமா விளங்காதா? சுய புத்தியில இருப்பீங்களா இல்லாம இருப்பீங்களா? இருப்பீங்க. நல்ல சாவு நடக்கும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்ல வயசாகி முடியெல்லாம் நல்லா பழுத்து, ஆமென், ஆனா ஒரு கம்பு குச்சி சகை இல்லாம கத்தவங்களை நல்ல வயசுல தான் உங்களை சாக வைப்பாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க.
இந்த சர்ச்சில் யாரும் ஹாஸ்பிட்டல் வியாதியில சாவதில்லை. இயேசுவின் நாமத்தினால் சொல்றேன், இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. உலகம் 1000 சொல்லட்டும், டாக்டர் என்ன சொல்லட்டும், நீ நல்ல வயசுல நல்ல கண்ணு பார்க்கும், ஆமே, நல்ல காது கேட்கும், நல்ல மூச்சு எடுப்பாய், ஆமே, நீ தடி ஊன மாட்டாய், நல்ல ஸ்ட்ராங் ஆய் வாழ்வாய். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா, நாம் கிறிஸ்துவில் கூறியவர்கள் என்றால் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா, ஐயோ நான் சீக்கிரம் செத்துட்டா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும், அப்படி கவலைப்படுங்களா? இல்ல, உங்க பிள்ளைகளை பாப்பீங்க, பிள்ளைகள பிள்ளைய பாப்பீங்க, அவங்க பிள்ளைய பார்த்து நல்ல வயசுல ராத்திரி வைஃபுக்கு சொல்லுவீங்க, ஹஸ்பண்டுக்கு சொல்லுவீங்க, இதுதான் என்னுடைய கடைசி ராத்திரி, நாளைக்கு நான் செத்துருவேன். அப்படி சொல்லி சாகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை நல்ல வயதில ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுவார். மோசே பார்த்து சொன்னார், வா மலை உச்சிக்கு, நான் அங்கு உண்ட உயிரை எடுப்பேன். அவன் உயிர் எப்ப போகணும் அவனுக்கு தெரிஞ்சு. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சர்ச்சில் யாருமே நோய்பட்டு சாவதில்லை. நல்ல வயதில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்காரு. ஆமே, 32 பல்லு இருக்கும். ஆமே, நல்ல முதிர் வயசு, நல்ல வயசு, நல்ல கண்ணு தெரியும். ஆமே, ஆண்டவர் அப்படிதான் கொடுத்தாரு. அந்த விதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:16 சொல்லுது, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். யாரும் சீக்கிரம் சாக மாட்டீங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சில் காக்களுக்கு நல்ல வயசு போய் தான் சாகுவாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து என்ன சொல்றானோ அந்த ரிப்போர்ட்டுக்கு முன்பாக வேதத்தை வைக்கும் பொழுது என்ற வேதம் அது ஜெயிக்கும். வானம் ஒளியும் பூமி ஒளியும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒளியாது. ஆமே, எங்க சர்ச்சில் யாரும் சின்ன வயசுல சாக மாட்டாங்க. கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுப்பா. எல்லாம் 120 வருஷம் வாழ்வீங்க. ஆமே, அன்று ஆமே சொன்ன மட்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டு சொல்ல, 4வது தலைமுறையில், அதாவது உன் பிள்ளைகள், உன் பிள்ளை, பிள்ளைட பிள்ளை, அவண்ட பிள்ளை பிள்ளை, அந்த 4ஆம் தலைமுறையில் உங்க பிள்ளைகளை நான் வாக்கு பண்ணிய தேசத்துக்கு கொண்டு வந்து மிகுந்த பொருட்களோட கொண்டு வருவேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, என் எதிர்காலத்தில் நான் செத்துட்டா என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகள் மிகுந்த செல்வத்தோடு வாழ வைப்பேன், அவங்க சுகமாய் வாழ வைப்பேன். என் பிள்ளைகள் எதிர்காலம் சுகமாயிருக்கும். நான் அவங்களை புறப்படுத்திக் கொள்வேன், நான் அவங்களை பார்த்துக் கொள்வேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் வாக்கு பண்ணியபடி அவங்களை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, உடைந்து போன ஒரு வாழ்க்கை, ஒரு எகிப்து தேசத்திலே ஒரு தோல்வி அடைந்த வாழ்க்கை, அடிமையாக இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சொன்னா, நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன். இந்த மாலை பொழுது வாழ்க்கையில தோல்வி அடைந்து, வாழ்க்கையில ஏதோ அடிமைத்தனத்தில், வியாதிக்கு, கடனுக்கு, பணத்துக்கு, சொன்ன டைமுக்கு பணம் கொடுக்கணும், வட்டி கடைக்காக வந்துக்குவான், வாழ்க்கையில் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் திரும்ப கொண்டு வருவேன். நான் திரும்ப கொண்டு வரும் பொழுது சாதாரண கொண்டு வர மாட்டேன், நான் மிகுந்த பொருட்களோடு கொண்டு வருவேன். நீங்க எல்லாரும் வெளியே வருவீங்க. இனி டைம் வந்துட்டு, இது நீங்க திரும்ப வர வேண்டிய டைம், நீங்க திரும்ப வல்லமையா வர வேண்டிய டைம், உங்கள் வீழ்ச்சியை விட்டு வர வேண்டிய நேரம் இது. நீங்க வெளியேற நேரம் இது அல்ல. ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை, இனி என்னத்துக்கு இந்த ஊழியம், என்னத்துக்கு இந்த வாழ்க்கை? நான் ஒரு நாள் ஊழியத்தில் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா உலகத்துல நீ ஒரு பெரிய நாட்டில் ஜனாதிபதியா வாழ்றத விட ஆண்டவருக்காக ஒரு சேவை செஞ்சா
அதை விட ஒரு பெரிய ஊழியம் இந்த உலகத்துல இல்லை. உலகத்துல பெரிய ஒரு ஊழியக்காரர் டாக்டர் பில்லி கிராம். அவர் அமெரிக்கா தேசத்தில் மில்லியன் கணக்கு ஜனங்க வைப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க அந்த ஊழியர்கிட்ட, நீங்க இந்த அமெரிக்காவுக்கு பிரசிடண்டா வரக்கூடாதுன்னு. அப்ப அவர் கேட்டு சொன்னாங்க, ஒரு உன்னதமான ஒரு வேலை செய்யறன்னா கீழ்த்தரமான வேலைக்கு வேணாது போவானா? அதாவது ஒரு பேங்க் மேனேஜர் அந்த போஸ்டை விட்டுட்டு ரோட் கூட்டுற வேலைக்கு போவானா? உங்களுக்கு விளங்குதா? இந்த சர்ச்சில் ஒரு ஊழியம் செஞ்சா அதை விட இந்த உலகத்தில் டொனால்ட் ட்ரம்பை விட, பெட்ரோல் பேங்கை விட, கோட்டாபே ராஜபக்சே விட நாம் ஒரு பெரிய உன்னதமான ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்றோம். வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல, நீ வர வேண்டிய நேரம் வந்துட்டு, நான் உன்னை பயன்படுத்த நேரம் வந்துட்டு, உன்னை ஊழியத்தில் வல்லமையை பயன்படுத்த போகிறேன். இது சோர்ந்து போக நேரம் இல்லை. பிஸ்னஸ் செஞ்சேன், பிஸ்னஸ் தோல்வி. ஏன்? ஆண்டவர் எனக்கு என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போய் எண்ணத்துக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது விட்டக்கூடாது. பிஸ்னஸ்னால விடக்கூடாது. பிஸ்னஸ்லயோ நீ தோத்துட்டா வெளியே போயிடாத. அது ஒரு பாடம். அடிச்ச முதல் கேம்ல கிளம்ப வெத்தோன்னு நினைக்காத. நீ ஒவ்வொரு தோல்வியும் எதிர் வரும் காலத்தில் கிடைக்க போகிற வெற்றி. வாழ்க்கையில வெற்றி இருக்கு. எங்க வாழ்க்கை தோத்து போனதா சரித்திரம் இருக்காது, அது ஜெயித்ததா தான் இருக்கும். நீ ஜெயிப்பாய். ஏன்னா தோத்த மாதிரி இருக்கும், சிலுவையோடு முடிஞ்சது போல இருக்கும், கல்லுகளோடு முடிஞ்சது போல இருக்கும். ஆனா கல்லுகள் திரண்டு என் இயேசு உயிரோடு அவர் திரும்ப வந்தது போல அவங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, நான் திரும்ப மகிமையாக அவங்களை கொண்டு வருவேன். நம்ம கீழே இருக்கலாம், ஆனா நாம வணங்குற தேவன் நம்மை மறுபடியும் உயர்த்துற தேவன். மறுபடியும் நம்ம உயர்த்துவார். நீ வாகனத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை திரும்ப வெளியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வணங்க கடவுள், நம்மளை திரும்ப மேல கொண்டு வர கடவுள். 2 சாமுவேல் 14:14 சொல்லுது, நாம் மறிப்பது நிச்சயம், திரும்ப சேரக்கூடாதபடி தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கும். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்? நாம் மறிப்பது நிச்சயம். நமக்கு சாவு இருக்கு, உண்மைதான். ஆனா இந்த தண்ணி இப்படி ஊற்றணும்னா இந்த தண்ணியை சேர்க்க முடியாது. ஆனா நம்ம கடவுள் கொட்டி போட்டா கூட திரும்ப கப்புக்குள்ள அவ கொண்டு வைக்கிற தேவன். நீ இழந்த அத்தனை திரும்ப எடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனா ஏன் தேவன் சொல்றாரு, நீ பிறந்த நாள்ல இருந்து இதுவரை எங்கெங்க சிந்தினியோ, எங்கெங்க இழந்தியோ அந்த தண்ணீரை நான் சேர்ப்பேன். ஒரு 10 மாங்காவை கீழே போட்டா எடுக்கலாம், 10 பொருளை போட்டு எடுக்கலாம், ஆனா தண்ணியை போட்டு எடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லாங்க, நிலத்துல போட்ட தண்ணியை கூட நான் திரும்ப கொண்டு கப்பல வைப்பேன். ஹல்லேலூயா. நாங்க வணங்குற தேவன் அப்படிப்பட்ட வல்லமையான தேவன். யோபு 14:50 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. எதை குறித்த நம்பிக்கைக்கு? சத்தமா சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒரு மரத்தை குறிச்சு கூட நம்பிக்கைக்கு. அது வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கும். மரத்தை வெட்டு, அந்த இடத்துல திரும்ப வரும். ஒரு மரத்துக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, அவருடைய சாயல படைக்கப்பட்ட நாங்க நம்மளை பல முறை வெட்ட நாங்க வளருவோம். உன் வியாபாரம் வெட்டப்படலாம்,
உன் பொருளாதாரம் வெட்டப்படலாம், ஆனா நீ திரும்ப வளருவாய். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அந்த மரத்தை வெட்டினோன்னா அதுல இருந்து புது செயல்கள் வரும். அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை மறுபடி கத்த புதுசா மாத்துவாங்க. புது வியாபாரத்துல, புது பொருளாதாரத்துல, புது செழிப்புல அவஸ் கொண்டு வருவாங்க. அதன் வேறு தரையிலே பழகிதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் வேறு பழசாயிட்டு அடியில கட்ட செத்து போனாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். தண்ணி பட்டுச்சுன்னா போதும் அந்த செத்த வேறு கூட மறுபடியும் உயிர் அடையும். யார் அந்த தண்ணீர்? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கார். அந்த தண்ணி வாசனை நம்ம மேல இருக்காது. பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல இருக்கார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாதவைகள் சாத்தியமாய் மாறும். வாழ்க்கையில நீ எந்த இடத்துல இருந்தாலும் என் தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவரால முடியும் மறுபடியும் உங்களை செழிக்க வைக்க. நாம் பரம்பரை கோடீஸ்வரன் இல்லை, ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருந்தவங்க. ஒரு புஸ்தகில் வச்சு எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. முன்னுக்கு 2 பேர் உட்காருவோம், பின்னுக்கு ஒரு ஆள் உட்காருவோம். அப்படிதான் மிதிச்சு கொண்டு போவா ஸ்கூலுக்கு. நடுவில் உட்கார முடியாது, ஏன்னா அந்த டைமில் சீட்டும் போதாது நமக்கு. ரொம்ப மெல்லிசினால அந்த கம்பி நல்லா வலிக்கும். எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன், சின்ன ஒரு சீட் ஒன்று போட்டுதாங்க நடுவில்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஸ்கூலில் நீ ஃபஸ்ட்டாவா? அப்போ சீட் போட்டுத்தாங்க. இத்தனோண்டு சீட்டுக்காக ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வாங்கணும். நம்ம தோற்று போன பிள்ளைகளுக்கெல்லாம் ஐஃபோன் வாங்கி கொடுக்கும். ஆமாம் வெல்ல. ராஜமணி குடும்பம் சொல்ல கோடீஸ்வர பரம்பரை இல்லை, ஆனால் இந்த ராஜமணி பரம்பரையிலே பணத்தின் உச்சத்தை பார்த்தது நான் தான், வறுமையில அடித்தளத்தை பார்த்தது நான் தான். ஆனால் கர்த்தர் என்னைய மறுபடியும் அந்த தண்ணியை ஊற்றி என்னை அவர் பிழைக்க வச்சாங்க. இந்த நாள்ல சொல்றேன், நீ யாரா இருக்கலாம், நீ ஒரு ஏழையா இருக்கலாம், நீ பணத்தை பார்க்காதவனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை மறுபடியும் செழிக்க வைப்பா. கடைசியாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம். ஒரு மகன் இருந்தான், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் போட இருந்தான். 2வது மகனுக்கு கெட்டுக்கும் மகன்னு சொல்லுவான், ஏன்னா அவன் கெட்டு போனவன் தான். ஒருவேளை நீ கெட்டு போயிருக்கலாம், வாழ்க்கையில் ட்ரக்ஸ் குடிச்சு, ஐஸ் அடிச்சு, இல்லை வாழ்க்கையில் ஒரு மோசமான நிலையில் இருக்கலாம். சில நேரம் புத்தீனமான சில காரியங்கள் செஞ்சுருப்போம். நம்ம வைக்கக்கூடாத சில சைன்கள் வச்சுருப்போம். சில ஆக்களுக்கு எப்பயா இருப்போம். முட்டாள்தனமான வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். கடவுள்கிட்ட கேட்காமலாம் செஞ்சுருப்போம். இந்த கெட்டக்கும் ஒரு நாள் அப்பா என்னை சொத்தை தாங்கன்னு சொல்லி உயிரோடு இருக்கணுமே சொத்தை எடுத்துறான். எல்லா சொத்தையும் எடுத்துட்டு அவன் தூர தேசம் போனான். இந்த மாலை நேரத்தில் நீ ரொம்ப தூரத்தில் வாழலாம். உன் பொருளாதார ஆசீர்வாதம் இங்க இருக்கு, ஆனா ரொம்ப தூரம். என் வாழ்க்கையில் நான் பாஸ்டர் நான் வெளியே வரவே முடியாது, அந்த அளவு தூரத்தில் இருக்குன்னு நீ சொல்லலாம். ஆனா கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வருவா. அந்த கெட்ட குமரன் எல்லாம் இழந்தான். கடைசி பண்டி மேய்க்க இடத்துல, அந்த நாக இடத்துல அவனோட ஷூ இல்லை. அடிமைக்கு ஷூ போட விட மாட்டாங்க. ஷூ இல்லை, உடுப்பெல்லாம் நாற்றம், சாப்பிட இல்லை, நண்பர்கள் யாரும் இல்லை, யாருமே இல்லாம தனிமையாக வேதனை இருக்கான். அவனுக்கு பசி எடுத்துச்சு, சாப்பிட கஷ்டம். எத்தனையோ பேர் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுப்பீங்க. என் வாழ்க்கையில் நான் சாப்பாடு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, யாருக்கும் தெரியாது. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கேன். சில நேரம் இங்கே தான் அம்மா வீட்டுக்கு போக கூட பணம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப கஷ்டமான இடத்துல விழுந்திருக்கலாம். ஆனால் அந்த பண்டி மேய்க்க இடத்துல அவன் இருக்கணும். அவன் யோசித்தான், எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ நல்லா வசதியாகலாம். அப்பாவை நினைச்சான்.
அவன் மனசுல சிந்திச்சான், நான் திரும்ப வருவேன். எல்லாம் இங்கே தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. எல்லாம் மனசுல தான் இருக்கு, நான் திரும்ப வருவேன். வாழ்க்கையில் எதை விட முடியாது நினைக்கணும் அதை விடலாம். வாழ்க்கையில் எங்கேருந்து வர முடியாது நினைக்கணும் அந்த இடத்துக்கு வரலாம். எல்லாம் மனசுல தான் இருக்கு. நான் ஒருத்தனை பார்த்து சொன்னேன், நான் என் உடம்பை நம்பி நான் வாழல, நான் என் மனசை நம்புறேன். என் மனசும் பலன், என் உடம்பும் பலனதாக. அங்கதான் இருக்கு பலன். என்னதான் உடம்பு பலனா வந்து மனசு வீக்கானா அவுட்டு. மைண்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், திரும்ப வரலாம். ஒண்ணுமே இல்லாம மேல வர முடியும் உங்களுக்கு. அந்த நாள் இந்த நாள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கத்துங்களை மாத்துற நாள். உங்க பேச்சு ஒரு நாளும் நெகட்டிவா கூடாது, பாசிட்டிவ். நான் வருவேன், மேல வருவேன். நான் இழந்தது 1000, ஆனா பெற போறது கோடி. சொல்ல வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது, சந்தேகம் கூடாது. அவன் சொன்னான், நான் வருவேன், நான் அப்பா கிட்ட போவேன். வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில திரும்ப நீங்க மேல வரோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். திரும்ப ஒரு பிசினஸ் செய்வதில்லை, திரும்ப அப்பா கிட்ட வருவதுதான். அதுதான் மெயின் மேன் உண்டு. நீங்க தேவன் பக்கம் திரும்பினாலே போதும், அற்புதம் நடக்கும். அதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில உறவுகள், காதல்கள், இதெல்லாம் இந்த காதல் சொல்வது போச்சு, கடவுள் பெயர்வாங்க. சில பிள்ளைகளை பாங்க, சொந்த அம்மா அப்பாவோட ஒரு இடத்துல போய் நிற்க முடியுதில்லை. என் பொடியும் கால் பண்ணிக்காங்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல, ஏன் இன்னும் வீட்டில் இல்லை. அட அம்மா அப்பாவோட இருக்காண்டா இவன், சீக்கிரமோ நான் வீட்டுக்கு ஐ கேம் ஹோம் மெசேஜ் அனுப்புவான் அவனுக்கு. அட சொந்த அம்மா அப்பாவோட உனக்கு வாழ முடியாத வாழ்க்கை என்னத்துக்கு? ஏன் அந்த பொடியை அவர் தான் ராஜா மாதிரி. ஆனால் அவனுக்கு தெரியல, கல்யாணம் கிட்ட மட்டும்தான் நீ கேட்கலாம், என்ன இன்னும் வீட்டுக்கு வரல. கல்யாணம் கட்டின பிறகு அவ கேட்பா. வாழ்க்கையில எப்பயும் கடவுள் பக்கம் மட்டும் நினைக்கணும். அதுதான் வாழ்க்கையில ஜெயம். அவன் நினைச்சான், நான் அப்பா கிட்ட போவேன். இன்றைக்கு நீங்க நினைப்பீங்கன்னா என் தகப்பங்கிட்ட போவேன். வாழ்க்கையில் 2 உண்டு, ஆட்டிடியூட், 2வது டேலண்ட், திறமை. திறமைசாலி ஜெயிக்க மாட்டான், குணசாலி ஆக்கணும். குணம் 85 இருக்கணும், திறமை 15 இருந்தா போதும். சில திறமைசாலி பொய்ய சொல்லியாவது வித்துருவான், ஏன்னா அவனோட திறமை. ஆனா அடுத்த நாள் அவனுக்கு பிசினஸ் செய்ய முடியாது. குணசாலி கிட்ட இவன் நல்ல மனுஷன். அந்த குணம் எங்க வரும்னா அது அப்பா கிட்ட மட்டும்தான் வரும். நான் உங்க எல்லாத்தையும் ஏமாத்தி வைக்கலாம், அது என் டேலண்ட் ஆக்கலாம், ஆனா அது அகப்படும். ஆனா என் குணம் தான் உங்க வாழ்க்கையை என்னோட வைக்கும். நல்லவங்களாக்கணும். இவன் நினைச்சா நான் அப்பா கிட்ட போவேன், அவன் எலும்புனா. இப்ப நீங்க நினைக்கணும், நான் மேல வருவேன். அதை நீங்க நினைக்காட்ட ஒன்றும் செய்ய முடியாது. செம்சோனுக்கு முடி 7 சடைகள், அவனுக்கு முடி எத்தனை? 7 கஞ்சி. இதனால 1 பொம்பளைகளுக்கு வளர்க்கதே கஷ்டம். 7 கஞ்சி அவனோட வல்லமாங்க. 7ஐயும் வெட்டி போட்டாங்க, அவனோட வல்லமை போச்சு. காரணம் ஒரு பெண். அதான் சொன்னேன், கடவுளுடைய பிரசன்னத்தை அவன் இழந்தான். உறவுகள் கடவுள் பிரசன்னத்தை இழக்க வைக்கும். கடவுளை பிரசன்னம் போயிட்டு, அதனாலதான் எனக்கு நிறைய பார்ப்பாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, ஆனா தேவ பிரசன்னம் இருக்காது. ஏன்னா
அவனோட உறவுல பிரச்சனை. அவன் நினைச்சான் கடவுள் இருக்காங்க, ஆனா போச்சு. கடைசியில் அவனோட விஷன் போயிட்டு, அவனுடைய தரிசனம் போயிட்டு, கடைசியில் மாவு ஆட்டுறான் சுத்தி சுத்தி. எதுக்கு மாவு ஆட்டுறான்? ரொட்டி செய்ய. யாருக்கு ரொட்டி செய்ய? சத்துருக்கு. சத்துரு அழிக்க வேண்டியவன் சத்துருனுக்கு தீன் போடுறான். சரி சார், சரி சாமி, நான் சிஇஓ பார்க்க தேவையில்ல, அவரு தான் பார்க்கணும். ஏன்னா நாம கடவுளோட சரினா ஆண்டவர் சொல்லாது, நீ மற்றவனுக்கு சாப்பாடு மேசை செய்ய தேவையில்ல, உன் சத்துருளுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி நான் ஆயத்த பண்ணுவேன். அவன் கடவுள், அவன் நினைச்சான் இல்ல நான் இப்படியே கூடாது, ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் பண்ணீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு அவன் கடவுள் பக்கத்துக்குனா எது மாறுச்சு? மண்டைதான் மாறுச்சு. அவனோட முடி வளர்ந்துச்சு, ஆனா யாருமே பார்க்கல அவனோட முடி வளர்றது. அதே விதமா தான் இங்க வளர வேணும். நான் மேல வருவேன், நான் உயருவேன், நான் அடிப்பேன், இது வளர்ந்து கொண்டே போகணும். ஆமென். இது வளர்ந்துச்சு, அதை பார்க்கல அவங்க வெளியில தான் பார்த்தாங்க. நானும் உள்ளுக்கு தான் வளர்த்து கொண்டு இருந்தேன். நான் இப்படி வகேன், எப்படி வகேன், எப்படி வகேன், வளர்த்து இருந்தேன், செதுக்கி கொண்டேன். கெட்டுக்குமான அப்படிதான் நான் வருவேன்னு போனா அவ எழும்புனா, நீங்களும் நான் மேல வருவேன்னு எழும்பணும். நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு சில கிளாஸ் வைப்பேன், நீங்க அதுக்கு வரணும். எப்படி திரும்ப வியாபாரத்துக்கு முன்னுக்கு வருது, எப்படி பணத்தை சேர்ப்பது, அது எல்லா ஞாயிற்றுல வைக்க மாட்டேன், குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான். திரும்ப வரணும். அவன் நான் வருவேன், அவன் எழும்புனா, எழும்பி வாங்க நேரம் அப்பா தூரத்துல இருந்து ஓடி வந்தான். அவன் அப்பா கிட்ட வருவேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அப்பா வந்துட்டாரு. நீ கடவுள்கிட்ட வருவேன்னு சொன்னா போதும், கடவுள் உன்கிட்ட ஓடி வருவான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, நான் கெட்டுக்குமான பத்தி 1000 பிரசங்கம் பண்ணிக்கேன், 1000 வெளிப்பாடு கொடுத்துக்கேன், ஆனா ஒரு நாள் நான் பண்ணதில்லை. ஏன் அப்பா அவன்கிட்ட ஓடி வந்தாரு? ஏன் அப்பா அவன்கிட்ட ஓடி வந்தாரு? ஏன்னா அவனால திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அவனோட வாழ்க்கையில தோல்வி, வெக்கம், அவமானம், நிந்த, அவனுக்கு திரும்ப வீட்டுக்கு வர முடியாது. உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வர முடியும், உன்னை மறுபடியும் ஆஸ்வத்துக்கு கொண்டு வர முடியும் அந்த தகப்பனுக்கு மட்டும்தான். நீங்க எல்லாம் நினைச்சு மேல வர முடியாது. அவர் வந்து உனக்கு செருப்பை போட்டு, அவர் வந்து உனக்கு மோதிரத்தை போட்டு, அவர் உன்னை முத்தமிட்டு, அவர் உனக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து, அவர் உன்னை கூட்டி வருவார். இந்த மாலை நேரத்தில் சொல்லுறேன், நீ இந்த பிரச்சனை வெளிவர முடியாது. நான் வருவேன் நீ நினை, ஆனா உன்னை கூட்டி வருவது பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட்டி வர போகுது என் தகப்பன் மாத்துமே. எல்லாரும் எழுந்திருந்து